Hey guys, this is Sinian. So last video என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்காக ஏன் ஜாவா யூஸ் பண்றாங்க, why not C C++ அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா ஜாவாங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ், சிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா எப்படி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ஆச்சு, அதுக்காக ஜாவா பீப்புள் என்னென்ன சொல்யூஷன்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். சில வந்துட்டு கம்பைலேஷன் கோட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டைரக்டா மிஷின் அண்டர்ஸ்டாண்டல் பண்ணிக்கிற லாங்குவேஜா இருந்துச்சு. ஸோ சி கம்பைலர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா சோர்ஸ் கோட் சி சோர்ஸ் கோடை எடுத்துட்டு அது வந்துட்டு டைரக்டா மிஷின் அண்டர்ஸ்டாண்டல் பண்ணிக்கிற லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணிருச்சு. அதனால அந்த கம்பைல் கோட் இருக்கு இல்லையா, அது ஒரே கம்பைல் கோட் எடுத்து மல்டிபிள் ஓஎஸ்ல நம்மளால ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த கம்பைல் கோடுங்கிறது ஸ்பெசிபிக் டு சம் ஓஎஸ். ஸோ அதனாலதான் சி லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் லாங்குவேஜா இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தா ஜாவா பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, மிஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ், இதை வந்து கம்பைலரே பண்ணுச்சு அப்படின்னா அகைன் ஜாவா வில் பி பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸை வந்து எக்ஸிகியூஷன் டைமுக்கு மாத்தணும். கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது மட்டும்தான் இந்த சோர்ஸ் கோட மிஷின் அண்டர்ஸ்டாண்டல் பண்ணிக்கிற லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கம்பைலர் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா சோர்ஸ் கோட் எடுத்து மிஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு எக்ஸிகியூஷன் லெவலுக்கு மாத்தியாச்சு. ஸோ இப்போ கம்பைலர் என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி சம் ஃபார்ம் ஆஃப் என்கிரிப்டட் கோட் இல்லையா. அது வந்து கண்டிப்பா மிஷின் லாங்குவேஜா இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு they have introduced some concept called byte code. byte code அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ ஜாவா கம்பைலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா சோர்ஸ் கோட கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு பைட் கோடா கன்வெர்ட் பண்ணும். பைட் கோட் அப்படிங்கிறது நாட் ஸ்பெசிபிக் டு எனி ஓஎஸ். ஸோ இட்ஸ் அ காமன் ஃபார் ஆல் ஓஎஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த பைட் கோடை வந்து நம்ம மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா, எப்போ எக்ஸிகியூஷன் டைம்ல. ஸோ அதுக்காக தே ஹேவ் ஈவன் ஒன் மோர் சாஃப்ட்வேர் கால் JVM. JVM அப்படிங்கிறது ஜாவா வர்ச்சுவல் மிஷின். It will take the byte code and it will convert to machine understandable code. So for example இந்த byte code எடுத்துட்டு போய் நான் விண்டோஸ் மெஷின்ல போட்டேன்னா விண்டோஸ் மெஷின்ல இருக்கிற JVM வந்து இந்த byte code ரீட் பண்ணி விண்டோஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கிற லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதே byte code எடுத்துட்டு போய் நான் லைனக்ஸ் மெஷின்ல போட்டேன்னா லைனக்ஸ் JVM இருக்கு இல்லையா, அது வந்து இந்த byte code ரீட் பண்ணி லைனக்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கிற லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த டூ கான்செப்ட்ஸ் வச்சு தான் ஜாவாங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டா மாத்திருக்காங்க. ஒன்னு வந்து பைட் கோட், another one is JVM. So JVM ங்கிறது Java virtual machine where the Java will be running. So JVM ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். So bytecode அப்படிங்கிறது compiled code. So இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் வச்சு தான் ஜாவாங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்டா மாத்திருக்காங்க. So இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டு end to end how it works அப்படிங்கறத பார்க்க போறோம் நம்ம. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டு அது ஜாவால டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் டேக் facebook.com. ஸோ அட்ரஸ் பார்ல நான் fb.com அப்படின்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னா ஐ கேன் see some page. திஸ் இஸ் லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜுக்கான லாஜிக் எங்க இருக்கு அப்படின்னா இஃப் யூ கிளிக் வியூ பேஜ் சோர்ஸ் யூ கேன் see the code for this. ஸோ இது வந்துட்டு ஒரு HTML கோட். இது கோட் எங்க இருந்து வருது? இஸ் இட் அவைலபிள் இன் யுவர் மிஷின்? No, as soon as if I press enter after typing facebook.com it hits the Facebook server. So நான் facebook.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பிரஸ் பண்ண உடனே ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு ஃபேஸ்புக் சர்வருக்கு போகுது. அந்த ஃபேஸ்புக் சர்வர் வந்துட்டு இந்த கோடை சென்ட் பண்ணுது எங்க நம்ம கிளைண்ட் மிஷினுக்கு. So this code is coming from the server and it is executing in client machine. So if you remember yesterday we have discussed some concept called web supportive application and web application. So can you guess, is this web supportive application or web application? Yeah, it is web supportive application. ஏன் அப்படின்னா இந்த கோட் வந்துட்டு சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கு வந்துட்டு கிளைண்ட் மிஷின்ல எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதனால இட் இஸ் அ வெப் சப்போர்ட்டிவ் அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் டு என்டர் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், தென் ஐ ஹாவ் டு கிளிக் லாகின். ஸோ இஃப் ஐ பிரஸ் லாகின் பட்டன் கேன் யூ கெஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த பேக்ரவுண்ட்? யா, ஒன் மோர் ரெக்வஸ்ட் வந்துட்டு ஃபேஸ்புக் சர்வருக்கு போகும், இந்த டைம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டோட. ஸோ ஃபேஸ்புக் சர்வர் வந்துட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை ரீட் பண்ணிட்டு சர்வர்ல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குது, அதாவது ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் கொடுக்கும். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் எஸ்டே வி ஹவ் டிஸ்கஸ்ட் சம் டெக்னாலஜிஸ் லைக் சர்வலெட் அண்ட் JDBC JSP. ஸோ அதுல சர்வலெட் அப்படிங்கிறது ரெக்வஸ்ட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. ஸோ அதனால ஃபேஸ்புக் சர்வர் வந்துட்டு இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை ரீட் பண்ணி சர்வலெட் டெக்னாலஜிட்ட கொடுக்கும். சர்வலெட் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா we have to validate the username and password is correct or not. So we have to talk to database. So if we want to talk to database, which technology do we need? Yeah, we need a JDBC. So the servlet வந்துட்டு அதுக்கிட்ட இருக்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை JDBC டெக்னாலஜிட்ட கொடுக்கும். JDBC டெக்னாலஜி வந்துட்டு
database கூட communicate பண்ணி it will check whether the username and password is correct or not. So if it is correct, next it has to display the newsfeed page, right? So for example, let's say I have entered the correct username and password. So JDBC வந்துட்டு கரெக்ட் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் it will take the newsfeed content. So நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல என்னென்ன டிஸ்ப்ளே பண்ணும் அப்படிங்கறது டேட்டாபேஸ்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே சர்வ்லெட் தான் கொடுக்கும். Servlet என்ன பண்ணும் அப்படின்னா it has to present something to us, right? The newsfeed page. So it has to talk to JSP technology. JSP is responsible to generate the HTML which will come here like this. So இப்படிதான் எல்லா அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகுது. இந்த ஃப்ளோங்கிறது காமன் ஃபார் ஆல் த அப்ளிகேஷன். ஸோ இந்த ஃப்ளோ வந்துட்டு டயக்ராமேட்டிக்கலாக பார்க்கலாம் ஃபார் a better understanding. So let's say this is the client machine. So this is my machine. I open a browser window here. And I just type facebook.com. So facebook.com அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா the request goes to Facebook server. So let's say this is Facebook server. Server is nothing but a one more machine. So where the application is running. So Facebook server la application is running here. So நான் facebook.com அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே one request goes to Facebook server. So if you remember, we have got some default pages like the HTML pages. So that will be available in the server like this, login.html or something like that. So the server sends these default pages to the browser window again. So the browser executes that login page, login HTML, and it displays the login page. Login page la enna irukum appadina username, password and login button. So நான் username and password டைப் பண்ணிட்டு login பட்டனை press பண்றேன். அப்ப press பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா one request will be generated with username and password. So that request goes to again Facebook server. So Facebook serverல we have some codes, some servlet code. So servlet is responsible to process the request. So servlet என்ன பண்ணும் அப்படின்னா it takes this username and password and it gives to JDBC code. So JDBC is the technology which is responsible to talk to database. So let's say this is database. So database la all our username and passwords will be stored. So servlet வந்துட்டு அந்த username and password JDBC ட்ட கொடுக்குது. JDBC வந்துட்டு it will talk to database to check whether that username and passwords are correct or not. So let's say if that username and passwords are correct, so the database tells that it is a valid user. அதுக்கப்புறம் JDBC என்ன பண்ணா it has to fetch the content, right, to show the next page. So it talks to database again, it fetches the contents. So JDBC ல இப்ப அடுத்த பேஜ் டிஸ்ப்ளே பண்றதுக்கான கண்டென்ட்லாம் இருக்கு. அந்த கண்டென்ட்ஸை வந்துட்டு சர்வ்லெட் கொடுக்குது. சர்வ்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா it will talk to JSP because it has to present that contents to the users, right? So here the JSP codes are available. So what servlet does is it talks to JSP to format the content which we got from JDBC. So again it gets back the formatted content and it gives to browser. So browser என்ன பண்ணும்னா அந்த HTML code read பண்ணி it will execute and it will display the newsfeed page or whatever the next page is. So this is how the flow works. So let's revise from the beginning. So facebook.com அப்படின்ட்டு நான் browser window டைப் பண்றேன். So it hits the Facebook server hit பண்றதுக்கு அப்புறம் it returns some default pages like login.html page. So browser என்ன பண்ணுது அப்படின்னா it executes that HTML page and it displays the login page. So it asks username and password. So username and password enter பண்ணிட்டு login button press பண்றேன். login button press பண்ணதுக்கு அப்புறம் the request goes to again Facebook server. இந்த time username and password ஓட. So servlet is responsible to process the request. So servlet takes the username and password and it gives that username password to JDBC. So JDBC checks with the database for verifying the username and password. So let's say if the username and passwords are correct, and after that JDBC talks to database to fetch the content for next page.
ஸோ இப்போ அந்த கண்டென்ட்லாம் ஜேடிபிசி ஃபெச் பண்ணிடுச்சு, அந்த கண்டென்ட்லாம் சர்வ்லெட்டை கொடுக்குது. சர்வ்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் டாக் டு ஜேஎஸ்பி டு ஃபார்மேட் த கண்டென்ட். ஸோ ஜேஎஸ்பி வந்துட்டு ஃபார்மேட்டட் கண்டென்ட்டை சர்வ்லெட்டை கொடுக்குது. சர்வ்லெட் வந்துட்டு இட் வில் ரிட்டர்ன் தட் கண்டென்ட் டு ப்ரௌசர் இன் ஃபார்ம் ஆஃப் HTML. ஸோ ப்ரௌசர் அகைன் தட் HTML ரீட் பண்ணிட்டு நம்மளுக்கு நியூஸ் ஃபீடை டிஸ்பிளே பண்ணும். So this is how one application works. So if you see the server, it has three different logics. So one is the database communication logic, and another one is request processing logic, another one is presentation logic. ஸோ இதை வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் லேயராக நம்ம பிரிப்போம். அது என்னென்னா இது வந்துட்டு டேட்டா ஆக்சஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு பிஸ்னஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்துட்டு இட் ஹேஸ் த ப்ரெசன்டேஷன் லாஜிக், இட் ஹேஸ் த பிஸ்னஸ் லாஜிக், it has the data access logic like the database communication logic. ஸோ அதனால இது வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் லேயராக பிரிப்போம். ஸோ எல்லா அப்ளிகேஷனுக்கும் இந்த 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். ஒன் இஸ் ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அ பிஸ்னஸ் லேயர் அண்ட் தென் த டேட்டா ஆக்சஸ் லேயர். என்னென்ன டெக்னாலஜிஸ் வி யூஸ் இன் ஈச் லேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெசன்டேஷன் லேயரில் ஜேஎஸ்பி ஆர் HTML யூஸ் பண்ணுவோம், ரெக்வஸ்ட் ப்ராசஸிங் லேயரில் சர்வ்லெட் யூஸ் பண்ணுவோம், அண்ட் டேட்டா ஆக்சஸ் லேயரில் ஜேடிபிசி டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். So remember that these 3 are different technologies: servlet, JDBC, JSP. Again, we got some more frameworks like Spring and Hibernate. So Hibernate is, we use Hibernate in place of JDBC, and we use Spring in place of servlet and JSP. I hope you understood this concept. So if you have any doubts, so please drop that in the comment box. And if you like the video, so subscribe and share it. Bye bye.